இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே அது ஒரு சைலண்ட் கில்லர். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மரபு வழி இல்லாத சில நோய்களை எல்லாம் கொண்டு வந்துடும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங், அதாவது டிசீஸ் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் வருது. காரணம், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அதுக்கு மெயின் காம்படிஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய காம்படிஷனில் வரக்கூடிய ஒர்க் ஸ்டைலு, லிவிங் ஸ்டைலு, எது எடுத்தாலும் நீயே நானுன்னு போட்டி போடுறது, இதில் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலேயும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள்னால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களால் ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறது உண்மை தான். இவங்களை சுற்றி ஸ்ட்ரெஸ் யாருனால வருது? நம்மளால தான் வருது. என்றைக்கோ நடந்து முடிந்து போன ஒரு கசப்பான விஷயத்தை நைட்டு ஃபுல்லாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப்லெஸ் நைட்டாக போகும். தூக்கம் இல்லாத இரவாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து மாறி போகுது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாற்றிருப்பான், ஒரு பணத்தை வாங்கி கொடுக்காமல் இருந்திருப்பான். அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. எப்போது அந்த நஷ்டமாயிடுச்சு, அது போயிருந்தால் நான் அதாக இருப்பேன், இதாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா, அடுத்து நீங்கள் வருமானம் பண்ணக்கூடிய அடுத்த வழி இருக்கும் இல்லையா, அது தடை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பயம் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களை கொண்டுக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கிறதுக்காக சில பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரங்களில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம மேலே நம்ம நம்பிக்கை இழந்து போயிடும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு போகிறதும், என்றைக்கோ ஒரு நாள் நம்ம கான்ஃபிடென்ஸ் ஒருத்தன் பிரேக் பண்ணியிருப்பான் பாருங்கள், அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதோடு விடுறது மட்டும் இல்லை, குழந்தைகள் மேலேயும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வைக்கிறோம். யாரோ ஒரு வீட்டில், ஒரு பெரிய வசதிகள் ஒரு வீட்டில் ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, ஒரு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதனால் நம்மளால் முடியுமோ இல்லையோ அப்படின்னு கூட யோசனை பண்ணாமல் நம்ம குழந்தைகள் மேலே வந்து அதை திணிக்கிறோம். இதனால் இந்த ஸ்ட்ரெஸ் எதுக்குள்ளே வருது? நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உட்காந்துருது. ஸோ நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய நெகட்டிவ்களை நம்ம வந்து நமக்குள்ளேயே போட்டுக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணிக்கிறோம். இதை இன்வைட் பண்ணுறதுனால நமக்கு தான் பிரச்சனையாகுது. நம்மளை உதைச்சவனோ, நம்மளை வெட்டினவனோ, நம்மளை தூக்கி போட்டவனோ அவன் வேலையை வந்து பார்த்துட்ருக்குறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், அவனால் தான் நான் உருப்படி இல்லாமல் போயிட்டேன், அவனால் தான் நான் அப்படி இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி போட்டு, அதாவது இந்த இன்விசிபிள் வேரியர்ஸ் அப்படிம்பாங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் பீப்புள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டாக்ஸிக் பீப்புள் நமக்கு செஞ்ச கெடுதலையும் நம்ம அன்னன்னைக்கே வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜை நம்ம பார்க்காத வரைக்கும் நம்மளுடைய முன்னேற்றம் வந்து தடைப்படும். இது தடைப்படுறது மட்டும் இல்லாமல் மனம் அழுத்தம் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்து சர்க்கரை நோய், இதய நோய், நரம்பு சம்பந்தமான நோய்கள், மெமரி லாஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களை எல்லாம் வந்து கொண்டு வந்துடுது.